ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இவர் தன் தாயோடி ஒரு நாள் ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி வெளியே செல்லும் பொழுது எதிரிகள் இவரை கடத்தி விடுகிறார்கள். கடத்தி கொண்டு உக்கால் என்ற மக்காவினுடைய சந்தையிலே ஏலம் விடப்படுகிறது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சொந்தக்காரர் அந்த சிறுவனை ஸைதை அடிமையாக வாங்கி கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அந்த சிறுவனை அன்பளிப்பு செய்கிறார். ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடித்ததற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பு செய்கிறார். அப்படி செய்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதோடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஸைதினுடைய ஆரம்ப சொந்தக்காரர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு வருகிறார்கள். ஸைதை பார்த்து விடுகிறார்கள். பார்த்தவுடன் அந்த ஸைதினுடைய தாய் தந்தை இடத்திலே போய் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஸைதினுடைய தாய் வருகிறார், ஸைதினுடைய தந்தை வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசுகிறார்கள். எவ்வளவு காசுகளை வேண்டுமானாலும் உங்களிடத்திலே நாங்கள் தருகிறோம், எங்கள் மகனை என்னிடத்திலே நீங்கள் தந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், காசு எனக்கு வேண்டாம், இதை விட ஒரு அற்புதமான வழி நான் சொல்லட்டுமா? இதை விட ஒரு அற்புதமான வழி நான் சொல்லட்டுமா? சொன்னார்கள், சொல்லுங்கள். ஸைதை நான் அழைக்கிறேன், அவரிடத்திலே நீங்கள் பேசுங்கள். அவர் உங்களோடி வர சம்மதித்து விட்டால் மாஷா அல்லாஹ் நீங்கள் அவரை அழைத்து செல்லலாம், எனக்கு காசு வேண்டாம். ஸைதை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார். ஸைதை உந்தூர், நீங்க பாருங்க, இவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிகிறதா? எனக்கு தெரிகிறது யா ரசூலல்லாஹ், இவர்கள் தான் என் தாய் தந்தை என்று எனக்கு தெரிகிறது. இப்பொழுது அவருடைய தாயும் தந்தையும் அழைக்கிறார்கள். என் மகனே, என் மகனே, உன்னை தேடி நாங்கள் வருடங்கள் மாறிவிட்டது. ஒவ்வொரு நாளும் உன்னை தேடாத இடம் இல்லை, ஒவ்வொரு இடமும் உன்னை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது உன்னை நாங்கள் பார்த்து விட்டோம், என்னோடு என் மகனே நீ வந்துவிடு. அப்பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஸைதே, ஸைதே, உன் தாயோடு நீ சென்று விடு, உன் தந்தையோடு நீ சென்று விடு. ஸைத் ரலியல்லாஹு சொன்னார்கள், மா அன பில்லதி அக்தார அலைக அஹதுன் யா ரசூலல்லாஹ், இன்றைய தினத்தில் உங்களை விட நான் வேற யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். என் தாய் எனக்கு தெரிகிறது, தாய் தான் பெற்றெடுத்தது என் தாய். என் உள்ளம் என் தாயை நேசித்தாலும் என் தாயோடு சென்று விட்டால் உங்கள் முகத்தை பார்க்க முடியாதே யா ரசூலல்லாஹ். என் தாயோடு சென்று விட்டால் உங்களினுடைய குரலை கேட்க முடியாதே யா ரசூலல்லாஹ். என் தாயோடு சென்று விட்டால் உங்களோடு பழக முடியாதே யா ரசூலல்லாஹ்.